ப்ரோ, தமிழ்நாட்டில் விஜயநாயகனுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும் தெரியுமா? இது போதாத ஒரு சிஎம்மாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாது. ஏன், என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டை நான் விஜயநாயக்கு தான் போட போறேன்னு சொல்ற நிறைய பேர்னால கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்கு. அதில் கண்டிப்பாக மிஸ்டர் விஜயனால ஒரே ஒரு தொகுதி தான் போட்டியிட முடியும். 2 கூட போட்டி போலாம் நினைக்கிறேன். அவர் கண்டெஸ்ட் பண்ண போற தொகுதி உங்க தொகுதியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் கண்டெஸ்ட் பண்ண தொகுதியில் அவர் ஜெயிஸ்டார்னே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 234 தொகுதியில பாதி 117 தொகுதியில ஜெயிச்சவங்களோட சப்போர்ட்டும் இவருக்கு இருந்தா சிஎம் ஆக முடியும். பிகாஸ் 234ல பாதி 117 பிளஸ் இவரோட தொகுதி சேர்ந்து 118 மெஜாரிட்டி. பட் அந்த 117 பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இடத்துல டிவிகே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வருது. இந்த பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி எல்லா தொகுதியிலும் நிற்க வைப்பாங்க. அதில் ஜெயிக்கிறவங்க இவருக்கு சப்போர்ட் கொடுத்து டேரக்டா சிஎம் ஆக்கிடுவாங்க. எங்கேயாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு நான் சப்போர்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு போனா கூட சிஎம் ஆக சான்ஸ் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நான் ஆல்ரெடி இந்த கட்சிக்கான உழைப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னவங்கலாம் கட்சி மாதிரி போறாங்க. அதனால சொல்றேன், அண்ட் திஸ் இஸ் ஹவ் த சிஸ்டம் ஒர்க்ஸ். ஏன்னா இது கூட தெரியாமடா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கூட தெரியாம சில பேர் இருக்காங்க. அவங்களுக்காக சொல்றேன். சரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஓட்டே விஜயநாயக்கு போலான்னு ஆசையா இருந்தேன். அது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மின்னு சொல்றீங்க. அந்த மனுஷன் ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் பண்ணும் ப்ரோ, என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, மொதல் விஷயம் 18 வயசு ஆனா மட்டும் பத்தாது. முதல்ல போய் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்குங்க. நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளானிக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டீங்கன்னா கடைசியில் மறந்துடுவோம். அப்புறம் எலெக்ஷனே வந்துடும். ரெண்டாவது விஷயம், உங்க தொகுதி எதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம், எலெக்ஷன் அன்னைக்கு மறக்காம போய் ஓட்டு போடுங்க. நீங்க மட்டும் போட்டா பார்த்தாது உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் போட சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல பல டிகேட்ஸ் அந்த கள்ள ஓட்டு போடுற விஷயம் இருக்கு. ஸோ எல்லாரும் ஓட்டை போட்டாங்கன்னா கரெக்டான எல்லா லெஜிட்டான ஓட்டா இருக்கும். ஸோ மோட்டிவேட் அதர்ஸ் டு ஓட். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்க தொகுதியில லைக் உங்க ஏரியால டைரக்டா வேலை செய்ய போறது மிஸ்டர் விஜய் கிடையாது. ஸோ டூ யுவர் ஓன் ரிசர்ச். உங்க தொகுதியில் யார் நிக்க போறா, அவர் நிஜமாவே நல்லதா பண்ணுவாரா இல்ல வர்த்தான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிட்டு ஓட் பண்ணுங்க. பாய்.